நெக்ஸ்ட் பாருங்க எஸ்டிமேஷன். எஸ்டிமேட் தி சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் தி டூ கிவன் நம்பர் பை ரவுண்டிங் ஆஃப் டு நியரஸ்ட் டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ். அதாவது எஸ்டிமேட் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ், அதாவது சம்மோ டிஃபரன்ஸ் எது வேணா கொடுத்துருக்கலாம், கூட்டல் கழிதல் எது வேணா கொடுத்துருக்கலாம். அந்த கொடுத்துருக்க நம்பரை வந்து நம்ம டென்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட்ஸ்க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வந்து ஒரு கடைக்கு போறீங்க, 49 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க. கடைக்காரன் என்ன பண்ணுவான், ஒரு ரூபாய்க்கு சாக்லேட் கொடுத்துட்டு டோட்டலா வந்து ரவுண்டா 50 ரூபாய் ஆச்சுன்னு சொல்லிட்டு 50 ரூபாய் வாங்கி வச்சுப்பான். அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போறோம். கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து நம்ம டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண போறோம். ஓகேங்களா? ரவுண்ட் ஆஃப் பண்றது நம்பர்ஸ்ல எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்றது அப்படிங்கறது தெளிவா கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும் பாருங்க. லெட்டஸ் ரவுண்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் 17, 24, 25 நியரஸ்ட் டு தி டென்ஸ். இப்போ கொடுத்துருக்க நம்பர் 17, 24, 25 இந்த நம்பரை வந்து டென்ஸுக்கு நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண போறோம். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 17ல இருந்து 25 வரைக்கும் இருக்கிறதுனால 5ல இருந்து 35 வரைக்கும் நம்பர் லைன் டிரா பண்ணிருக்காங்க. இங்க இடையில நம்பர் வரும் 5, இங்க 6, 7, 8, 9. அடுத்து பாருங்க இங்க 10 இருக்கு. இந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். அவங்க வந்து 5 5 மட்டும் கொடுத்துருக்காங்க, இடையில இருக்க எந்த நம்பரும் கொடுக்கல. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், டென்ஸா ரவுண்ட் அப் பண்ண போறோம். அதாவது டென்ஸ் என்னது, 10, 20, 30, 40 இந்த மாதிரி வந்து நம்ம முழுசா வந்து ரவுண்ட் அப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 17 அப்படிங்கிற நம்பர் நம்ம ரவுண்ட் அப் பண்ணலாமா? 17ன்ற நம்பர் எங்க இருக்கு பாருங்க, 15 இருக்கு, இங்க 16 பிளஸ் 17, 17ங்கிற நம்பர் இங்க இருக்கு. இப்ப 17 ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா? 17 அப்படிங்கிற நம்பர் 10க்கும் 20க்கும் இடையில இருக்கு. இப்ப நம்ம 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்றதா 20க்கு ரவுண்ட் ஆஃப் பண்றதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். இப்ப பாருங்க 17 அப்படிங்கிற நம்பர் எதுக்கு பக்கத்துல இருக்கு, எதுக்கு நியரஸ்டா இருக்கு, அதான் சொல்றாங்க நியரஸ்ட் டென்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ். ஓகேங்களா? எதுக்கு பக்கத்துல இருக்கு, 20க்கு பக்கத்துல இருக்கு, 10 விட கொஞ்சம் தூரமா இருக்கு. அப்ப நம்ம 17 அப்படிங்கிற நம்பரை 20க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரிதான் அடுத்து பாருங்க 24 அப்படிங்கிற நம்பர். 24 அப்படிங்கிற நம்பர் எங்க இருக்கு பாருங்க, இங்க 20 இருக்கு. அப்ப 21, 22, 23, 24 இங்க இருக்கு. இங்க அவங்க மார்க் பண்ணிருக்காங்க. இந்த நம்பர் நம்ம என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். எந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கு, இங்க 20, இங்க 30 இருக்கு. ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கு. இப்ப நம்ம ஏதாவது ஒரு நம்பருக்கு தான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்ப இங்க 24 அப்படிங்கிறது 20க்கு பக்கத்துல இருக்கு. அப்ப 24 வந்து 20க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க 25 அப்படிங்கிறது எங்க கரெக்டா ரெண்டு நம்பருக்கும் நடுவுல இருக்கு, மிட் பாயிண்டா இருக்கு. அப்ப நம்ம 30க்கு 25 ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப இதுல ஒரு உங்களுக்கு ட்ரிக் இருக்கு. 5 அப்படிங்கிற நம்பர் சென்டர் நம்பர். அப்ப இது லாஸ்டா இருக்க நம்பருக்கு தான் ரவுண்ட் அப் ஆகும். இங்க 1, 2, 3ல முடிஞ்சுச்சுன்னா முன்னாடி இருக்க நம்பருக்கு ரவுண்ட் அப் ஆகும். 6, 7, 8, 9ல வந்துச்சுன்னா கடைசி இருக்க நம்பருக்கு ரவுண்ட் அப் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க பாருங்க இங்க ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்கேன். என்னது 10ல இருந்து 20 வரைக்கும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய நம்பரை ஒன்னு 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம், இல்லைன்னா 20க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க நான் சொன்ன மாதிரியே 1, 2, 3, 4 இதுல முடியுதுலப்பா. இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிடணும், நம்ம 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும். இப்ப வந்து 12 ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னா நம்ம எதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம், 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். 13 பண்ண சொன்னா 10க்கு பண்ணுவோம். 14நாலும் 10, 11நாலும் 10. ஏன்னா இது எல்லாமே 10க்கு பக்கத்துல இருக்கு, நியரஸ்டா இருக்கு. அடுத்து 15 அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே மிட் பாயிண்டா இருக்கு, ரெண்டுத்துக்குமே கரெக்டான தூரத்துல இருக்கு. இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம லாஸ்டா இருக்க நம்பர் 20க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். அடுத்து பாருங்க 6, 7, 8, 9ல முடியுதா. அடுத்து என்ன பண்ணுவோம், இப்படி வந்தா அடுத்து லாஸ்டா இருக்க நம்பருக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்ப 16 அப்படிங்கறத ரவுண்ட் ஆஃப் பண்ணோம், நம்ம என்ன பண்ணுவோம், 20 நம்பரோட ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். 17 நம்பர் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னா 20யோட ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். அதே மாதிரி 18 பண்ண சொன்னா 19 பண்ண 20யோட ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்படிதான் வந்து பண்ணணும். புரியுதா? அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய டென்ஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? டென்ஸ்னா 10, 20, 30, 40, 15 இந்த மாதிரி வரதான் வந்து டென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, எஸ்டிமேட் தி சம் பை ரவுண்டிங் ஆஃப் டு தி நியரஸ்ட் வேல்யூ அண்ட் ஃபைண்ட் தி ஆக்சுவல் சம். இப்ப நம்ம லாஸ்டா என்ன பார்த்தோம், ஒரு தனியா ஒரு நம்பரை கொடுத்தா அதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு சம் கொடுத்துட்டாங்க. இங்க கொடுத்துருக்க சம்மை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அதாவது இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து இந்த நம்பரை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிட்டு என்ன பண்ண சொல்றாங்க, ஆட் பண்ண சொல்றாங்க. அப்ப எஸ்டிமேட் பண்ண ரெண்டு இதையும் வந்து ஆட் பண்ணி எழுதிக்கணும். அதோட மட்டும் இல்லாம கொடுத்துருக்க சம்ம ஆக்சுவலா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேங்களா? அதான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, 24, 27 கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேட்டட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த நம்பரை எஸ்டிமேட் பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். 24 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த நம்பர் எதுக்குள்ள இருக்கு, 20 to 30க்குள்ள இருக்கு. நம்ம எஸ்டிமேட் பண்ணலாமா? அப்ப 1, 2, 3, 4 இருந்துச்சுன்னா முன்னாடி 20க்கு தான் வந்து எஸ்டிமேட் ஆகும். அப்ப 24 அப்படிங்கிறது 20க்கு பக்கத்துல இருக்கும். இப்ப 24 நம்ம 20க்கு எஸ்டிமேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க 27, இதுவும் வந்து 20 to 30 வரைக்கும் தான் இருக்கு. அப்ப 27 வந்துச்சு. அப்ப என்ன வரும், 30க்கு பக்கத்துல தான் இருக்கும். அப்ப 30க்கு ரவுண்ட் அப் பண்ணிடலாம். பண்ணிட்டாங்க.
இப்போ எஸ்டிமேட் பண்ணியாச்சு. இப்போ எஸ்டிமேட் பண்ண வேல்யூவை ஆட் பண்ணி எழுதுறோம். ஃபர்ஸ்ட் இது ஒன்ஸ் டென்ஸ், ஒன்ஸ் பிளேஸ்ல 0 தான் வரும். 2 3 இருக்கு, அப்ப 3 இன்டூ ஆட் பண்ணா 5 வரும், 50. அதாவது 20 30 ஆட் பண்ணா 50. அடுத்து பாருங்க ஆக்சுவலா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்க போறோம். கொடுத்துருக்க நம்பரை அப்படியே ஆட் பண்ண போறோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணாம. 24 27 இருக்கு, இது ஒன்ஸ் இது டென்ஸ். அப்ப 7 in the mind, 4 in the finger. 7 after 8 9 10 11 வருது. அப்ப இங்க 1 வச்சுக்கணும், ரிமைனிங்க 10th பிளேஸ் மேல போயிடணும். அப்ப இது மூணுத்தையும் ஆட் பண்ணணுமா, அப்ப 2 in the mind 1 the finger, 2 after 3. அடுத்து 3 வருது, 3 2 ஆட் பண்ணா 5 51. ஓகேங்களா, அதான் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு புரியுதாப்பா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பரை எஸ்டிமேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கணும். அடுத்து கொடுத்துருக்கத அப்படியே ஆட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கணும். இது சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயுமே இந்த அடிஷன் தான் போடுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, இது அடிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சப்ராக்ஷன். Estimate the difference by rounding off to the nearest value and find the actual difference. பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, சம் 15 minus 13. 15ல இருந்து 13 சப்ராக்ட் பண்ணி எழுத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். 15 இருக்கு, 15 ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா? 15 அப்படிங்கிறது 10 to 20 இருக்கும். அப்ப 15 அப்படிங்கிறது சென்டர்ல வந்துடும். அப்ப 20க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க 13 இருக்கு, அதுவும் 10 to 20 வரைக்கும் இருக்கும். இப்ப 13 அப்படிங்கிறது 10க்கு பக்கத்துல தான் இருக்கும். அப்ப 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் வந்து சப்ராக்ட் பண்ணணும். 20ல 10 போச்சுன்னா 10. அடுத்து பாருங்க ஆக்சுவலா கொடுத்துருக்க நம்பரை சப்ராக்ட் பண்ணலாம். 15 13 இருக்கு, 15 13 சப்ராக்ட் பண்ணலாமா? இது ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் சப்ராக்ட் பண்ணும். 5 3 இருக்கு, அப்ப 5 in the mind 3 in the finger. 5 before 4 3 2 2. இப்போ 1ல 1 போச்சுன்னா 0 தான் வரும். அப்ப 15ல இருந்து 13 பேசுனா 2. இங்க பாருங்க எஸ்டிமேட்டட் ஆன்சர் 10 வந்துச்சு, ஆக்சுவல் ஆன்சர் 2 வந்திருக்கு. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப புரியுதாப்பா எஸ்டிமேட்டட் ஆன்சர் அண்ட் ஆக்சுவல் ஆன்சர் எப்படி போடணும்ட்டு? இது வந்து உங்களுக்கு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி எஸ்டிமேட்டட் இது கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஆஃப் பண்றது எப்படி அப்படிங்கறது வந்து கத்துக்கிறதுக்காக. ஆக்சுவலா நம்ம எப்பயுமே அடிஷன் எப்படி போடணும், இந்த மாதிரி தான் போடணும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க பிராக்டிஸ். அதாவது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, அதுல இருந்தா சம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் தி சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங். இது கொடுத்துருக்க நம்பரை ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணி எழுத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அடிஷன் கொடுத்துருக்காங்க. 803 237. அப்ப என்ன பண்ணும், ஆட் பண்ணலாமா? 1 10 100. ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணணும். 3 7 இருக்கு, அப்ப 7 in the mind 3 in the finger. 7 after 8 9 10. இப்ப 10 வருது, 2 டிஜிட் வருது. அப்ப ஒன்ஸ் பிளேஸ் இருக்க 0 தான் இங்க போடணும். அடுத்து 1 வந்து 10th பிளேஸுக்கு மேல போட்டுக்கணும். இப்ப என்ன பண்ணணும், இது மூணுத்தையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1ஓட 0 ஆட் பண்ணா 1 தான் வரும். அப்ப 1ஓட அடுத்து 3 ஆட் பண்ணணுமா? அப்ப 3 in the mind 1 in the finger. 3 after 4. அடுத்து என்ன பண்ணணும், 100 பிளேஸ் வேல்யூ ஆட் பண்ணணும். 8 2 இருக்கு, அப்ப 8 in the mind 2 in the finger. 8 after 9 10 ஆட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் ரிமைனிங் கொதியும் போடணும். அடுத்து பாருங்க சப்ராக்ஷன் இருக்கு. சப்ராக்ஷனும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், 1 10 100. ஃபர்ஸ்ட் பாருங்க ஒன்ஸ் பிளேஸ் சப்ராக்ட் பண்ணணும். இங்க 1 இருக்கு 5 இருக்கு, 1ல 5 போகாது. இப்ப 10th பிளேஸ்ல இருந்து ஒன்னு கடன் வாங்கிக்குவோம். அப்ப கடன் வாங்கிட்டா இங்க இருக்கும் ஆல்ரெடி 1 இருக்கு, இங்க ஒரு கடன் வாங்கிட்டோம். அப்ப 11 ஆயிடும். இங்க வந்து 1 போயிடும். அப்ப 8ல 1 போச்சுன்னா 7. அப்ப 11ல 5 ஈஸியா போயிடும். அப்ப 11 வந்து 5 பண்ணீங்கன்னா 11 before 10 9 8 7 6 என்ன வருது 6. அடுத்து பாருங்க 7ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணணும். 7ல 6 போச்சுன்னா வரும் 1 வரும். அடுத்து 9ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணணும். 9 the mind 1 in the finger. 9 before 8. அப்ப 816. ஓகேங்களா, இதே மாதிரி தான் ரிமைனிங் போடணும். நெக்ஸ்ட் பாருங்க ரவுண்ட் ஆஃப் தி நியரஸ்ட் 10. இது என்ன பண்ண சொல்றாங்க, நம்மள ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுத சொல்றாங்க. 19 இருக்கு, அப்ப 19 நம்பர் 10 to 20 இருக்கும். இப்ப 19 எதுக்கு பக்கத்துல இருக்கும், நியரஸ்டா இருக்கும், 20க்கு நியரஸ்டா இருக்கும். அப்ப 19 20க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் கொடுத்திருக்க நம்பரை நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுங்க. அடுத்து பாருங்க எஸ்டிமேட் தி சம் டு தி நியரஸ்ட் 10 அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி ஆக்சுவல் சம். இதே மாதிரி தான் இங்க போட்டோம்லப்பா, இதே மாதிரி தான் போட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சம் போடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க 33 இருக்கு. இதை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணிக்கலாமா, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா? 33 அப்படிங்கிறது 30க்கும் 40க்கும் இடையில இருக்கும். இப்ப 33ங்கிறது 30க்கு தான் நியரஸ்டா இருக்கும். அப்ப 30க்கு நம்ம அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க 35 இருக்கு, அதுவும் 30க்கும் 40 தான் இருக்கும். இப்ப 35 அப்படிங்கிறதுனால சென்டர்ல இருக்கும், அது வந்து 40க்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஆட் பண்ணி எழுதலாமா? 0 ஒன்ஸ் பிளேஸ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க 10th பிளேஸ். 4 in the mind 3 in the finger. 4 after 5 6 7 70 வந்துச்சு. இப்ப ஆக்சுவலா கொடுத்துருக்க நம்பரை நம்ம ஆட் பண்ணலாமா? 33 இருக்கு, 35 இருக்கு, ஆட் பண்ணலாம். 1 10 3 5 இருக்கு, 5 3 ஆட் பண்ணா என்ன வரும்? 8 வரும். 3 3 ஆட் பண்ணா 6 68. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு சம் கொடுத்திருக்காங்க, நீங்களே போடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க எஸ்டிமேட் தி டிஃபரன்ஸ் டு தி நியரஸ்ட் 10 ஆல்சோ ஃபைண்ட் தி ஆக்சுவல் டிஃபரன்ஸ். இதை வந்து ஆட் அடிஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம சப்ராக்ஷன். இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பர் எஸ்டிமேட் பண்ணணும். 50 இருக்கு, அவங்களே ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க, 50 தான் வரும். 41 இருக்கு,
41 அப்படிங்கிறது 40 to 50 வரைக்கும் இருக்கும். 41 வந்து 40க்கு நியரஸ்டா இருக்கு. அப்ப 40க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் 0ல 0 போச்சுன்னா 0 எழுதும், 5ல 4 போச்சுன்னா 1. இது ஆக்சுவலா கொடுத்துருக்க நம்பரை சப்ராக்ட் பண்ணலாமா? 50 41 ஒன்ஸ் டென்ஸ் ஒன்ஸ் பிளேஸ் சப்ராக்ட் பண்ணுங்க. இங்க வந்து 0 இருக்கு, 0ல 1 போகாது. அப்ப என்ன பண்ணுவோம், அடுத்த நம்பர்ல இருந்து நம்ம கடன் வாங்குவோம். இங்க 4 ஆயிடும், இங்க 10 10ல 1 போச்சுன்னா 9 4ல 4 போச்சுன்னா 0. ஓகேங்களா? இதுல வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் வரல. இங்க 10 வந்திருக்கு, இங்க 9 வந்திருக்கு. அதே மாதிரி தான் அகைன் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்களே போடணும். சரிங்களா? அவ்வளவுதான், இதோட யூனிட் 2 முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.